மகாராஜா துருபதரை துரோணாச்சாரியார் வென்று விட்டார். அவரை மண்ணில் சாய்த்து விட்டார். மகாராஜா துருபதர் வெற்றி அடையவில்லை. ஆனால் அவர் புதல்வன் திருஷ்டத்யும்னன் நிச்சயம் வெற்றியை ஈட்டுவார். அதற்கு துவம்சம் செய்யும் குரு துரோணாச்சாரியார் தனது அஸ்திரங்களை தியாகம் செய்ய வேண்டும். இல்லையெனில் நம்மால் வெற்றி பெற இயலாது. வாழ்வனைத்தும் செய்த புண்ணியம் போரில் அவருக்கு கவசமாக விளங்கும். அதனை எவராலும் தகர்க்க இயலாது. அவர் அஸ்திரங்களை தியாகம் செய்ய என்ன வழி இருக்கின்றது? ஒருவேளை அஸ்வத்தாமன் மரணித்தானேயானால் துரோணர் நிலைகுலைந்து தனது அஸ்திரங்களை தியாகம் செய்வார். அஸ்வத்தாமனை வீழ்த்துவது நடவாத காரியம். குரு துரோணர் சேனாதிபதியாய் நிலைக்கும் வரை அவர் அஸ்வத்தாமனுக்கு கவசமாகவே உறைந்திருப்பார். சரியாகச் சொன்னாய் சகாதேவா. ஆனால் குரு துரோணரின் செவிகளை அஸ்வத்தாமன் மடிந்தான் என்னும் செய்தியானது எவ்வாறாவது எட்டத்தான் வேண்டும். அதற்கு அஸ்வத்தாமன் மடிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. குருதேவர் அத்தகவலை நம்புவாரா? தகவலை தர்மசீலர் திருவாய்மொழிந்தால் நிச்சயம் நம்புவார். என்னால் பொய்யுரைக்க இயலாது வாசுதேவரே. வேளை உண்மையில் அஸ்வத்தாமன் மடிந்தால் அப்போது தகவலை குரு துரோணருக்கு உரைப்பேன். அப்படியென்றால் குற்றமற்ற அஸ்வத்தாமன் மடியத்தான் வேண்டும். அன்பு பீமா, அஸ்வத்தாமனை வீழ்த்தும் சக்தி உன்னில் உள்ளதா? சேனாதிபதி திருஷ்டத்யும்னே, தாம் மகாராஜா துருபதரின் சடலத்தை சகல மரியாதையோடு எடுத்துச் செல்லுங்கள். இன்று குருதேவரோடு போரிடப் போவது அவருடைய இந்த அன்பு சீடன் அர்ஜுனன் ஆவார். வில்லுயர்த்துங்கள் குருதேவரே, யுத்தம் நடத்துங்கள் என்னோடு. சித்தப்பா அவர்களே, குருதேவர் மீது கணை தொடுத்து நகர விடாமல் செய்யுங்கள். சித்தப்பா பீமன் அஸ்வத்தாமனை தாக்கிக் கொண்டிருக்கிறார். சாரதி, அஸ்வத்தாமனை நோக்கி ரதத்தை செலுத்து. குருதேவரே, என்னிடம் போர் புரிவதாக தாம் வாக்களித்துள்ளீர்கள். யுத்தம் புரிவதை விடுத்து தாம் எங்கு செல்கிறீர்கள்? தம்மால் இவ்விடம் விட்டு செல்ல இயலாது. கொந்தம் புரிவே, உன்னை வதைக்கவும் செய்வேன். இதற்கு முன் என் புதல்வனை காப்பது என் கடமையாகும். இந்த வயதிலும் தமது புதல்வன் மீது அளப்பரிய மோகம் கொண்டிருக்கிறீர்கள். தர்மம் அதர்மம், சரியது தவறியது அனைத்தும் அறிந்தவர் தாம் அல்லவா? யுத்தம் துவங்குவதற்கு முன்னால் புதல்வனை காப்பதாய் வாக்களித்து அவனை ரட்சித்து காப்பதொன்றே எனது மேலான கடமையாகும். அவ்வாக்கினை காக்க தவறினால் நரகத்தையே நான் எட்டுவேன். ஆகையால் அனைத்திலும் மேலானது என் புத்திரனின் வாழ்வேயாகும். நான் அறிந்த ஞானம் தர்மத்தை விட அது பெரிது. விலகிச் செல்லுங்கள் வாசுதேவரே. இயலாது குருதேவரே. இன்று தம்முடைய அனைத்து வழிகளையும் அடைப்பவன் நானாக இருப்பேன். தமக்கு எஞ்சி இருக்கும் மார்க்கம் ஒன்றே. அதில் செல்ல எத்தடையும் இல்லை. மரணம் எனும் மார்க்கம். இன்று அந்த மார்க்கத்தில் ஒன்று தாம் செல்ல வேண்டும், இல்லை நான் செல்ல வேண்டும். யுத்தத்தை துவங்குங்கள் குருதேவரே. அஸ்வத்தாமா, இந்த தர்ம யுத்தத்தில் உனது மரணம் மிகவும் அவசியமானது. எமை மன்னித்தருள்வாய் அஸ்வத்தாமா. தர்மத்தை ஸ்தாபிக்கும் பணியில் இன்று நீ எமக்கு பெரும் உதவியை செய்துவிட்டாய் கஜராஜா. இந்நன்றியை என்றும் யாம் மறவோம். எமை மன்னித்தருள்வாய் கஜராஜா. அஸ்வத்தாமன் ஆசையிலிருந்து குருதி பெருகுகிறது. அவன் பூமியில் விழுந்து விட்டான். விரைந்து அவன் இறந்து போவான். அன்பு மகனே, என்னுடைய புதல்வன் மரணிக்க கூடாது. அவன் இறக்க வேண்டியவன் அல்ல, வாழ வேண்டியவன். சேனையில் மாவீரன் ஒருவன் இறக்கவிருக்கிறான். அவன் மீது இறுதியான தாக்குதல் நடந்தால் அவன் இறுதி சுவாசம் உடல் விட்டு பிரியும். ஹர ஹர மகாதேவா. என்னுடைய புதல்வன் இறக்க வேண்டியவன் அல்ல. அர்ஜுனா! ஆச்சரியம் கொண்டேன் குருதேவா. தாம் ஏற்படுத்தியிருந்த கவசத்தை எவ்வாறு நஷ்டமடைய செய்தீர்கள்? மனம் நிலை குலைந்துள்ளது. நிலை குலைந்த மனதிற்கு கவசம் அவசியமற்றது. அனைத்தையும் அழிக்க தோன்றுகிறது. பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து இந்த யுத்த களத்தையே தீக்கரையாக்குவேன். அன்பு அண்ணா, வாசுதேவரின் யோசனையின் முதற் திட்டம் நிறைவேறிவிட்டது. இப்போது தாம் தான் குருதேவர் இருக்குமிடம் செல்ல வேண்டும். இந்த போரின் வெற்றி தமது வாக்கை சார்ந்துள்ளது. பிரசொலிப்பதின் காரணம் என்ன? நான் கூறுகிறேன். கஜபலம் கொண்ட பீமசேனன் எண்ணம் ஈடேறியிருக்கலாம். அஸ்வத்தாமன் மரணமானது நிகழ்ந்திருக்கலாம். அது நடவாத காரியம். அவனை ரட்சிக்க நான் இருக்கிறேன். எவ்வாறு என் புதல்வன் மடிவான்? அனைவரின் ஜனனமும் திவ்ய குணங்கள் கொண்டே உலகில் உருவாகிறது. ஆனால் வாழ்வின் துஷ்கர்மங்கள் அத்திவ்ய குணங்களை அழித்து விடுகின்றன. தாம் ஒன்றை நன்கறிவீர்கள் துரோணாச்சாரியரே. நற்கர்மங்கள் புரிபவன் துஷ்கர்மங்கள் புரிபவரோடு இணைந்து வாழ்ந்தால் அவன் துஷ்டனாகவே அகிலத்தாரால் அறியப்படுவான் என்று நன்கறிவீர்கள். சற்றே சிந்தித்து பாருங்கள் குருதேவரே. அஸ்வத்தாமனது திவ்யத்துவம் ஏன் நஷ்டமடைந்தது? என் மகன் இறக்கவில்லை. தர்மசீலர் யுதிஷ்டரே, தாம் வாழ்வில் சத்தியம் உரைப்பதாய் சபதம் மேற்கொண்டவர். தாம் இன்று வரை அசத்திய வார்த்தைகளை உதிர்த்ததே கிடையாது. தாமே கூறுங்கள்,
குரு துரோணாச்சாரியரிடத்தில் உண்மையில் அஸ்வத்தாமன் மரணித்தான் என்னும் தகவலை தாமே தெரிவியுங்கள். ஆம் குருதேவா, என் இரு விழியால் நான் கண்டேன். பீமன் அஸ்வத்தாமனை கோரமாக தாக்கினான். அதை கண்டேன். நீ வாழ்வில் இதுவரை அசத்தியம் உரைத்ததில்லை. இதுவரை சத்தியம் உரைத்தாய். இன்று நீ உரைத்தது பொய்யானால் நரகம் எனும் தீயிற்கு இரையாவாய். உண்மையில் என் அன்பு புதல்வன் அஸ்வத்தாமன் யுத்த களத்தில் மரணித்தானா? சத்தியம் உரைக்கிறேன் குருதேவா. அஸ்வத்தாமன் இறப்பதை நான் கண்டேன். மண்ணில் சாய்ந்தது அஸ்வத்தாமனை. பீமன் சாய்த்தது அஸ்வத்தாமனை. ஆனால் அது அஸ்வத்தாமன் எனும் யானை, கஜராஜன் அஸ்வத்தாமன். தந்தையின் குரல். தந்தை இவ்வாறு என்னை அழைத்ததே இல்லையே. அஸ்வத்தாமா, அவர் குரலில் வெளிப்படும் வேதனை ஒன்றை உணர்த்துகிறது. யாரோ நீ மரணித்ததாய் அவரிடம் பொய்யுரைத்திருக்க வேண்டும். இப்போதே செல்கிறேன். இந்த அகிலத்தையே அழிக்க தோன்றுகிறது, எரித்து சாம்பலாக்க தோன்றுகிறது. எனது அன்பு புதல்வனை மண்ணில் சாய்த்த பாண்டவர்களே, இவ்வுலகில் எவரும் பிழைக்க கூடாது. அனைவரும் அழிய வேண்டும். அனைவரையும் நான் அழித்து காட்டுவேன். பகவான் பரசுராமன் தன்னிடம் இருந்த அஸ்திரங்களை அன்று என்னிடம் வழங்கினார். அந்த அஸ்திரங்களை கொண்டு ஒரு சமயம் பரசுராமன் சத்திரிய உலகம் முழுவதையும் 21 முறை அழிக்க வல்லவராய் விளங்கினார். சிந்தனை கெட்டாத அந்தணன் கோபம் வெளிப்படும். துரோணனின் வாயிலாக பரசுராமரின் கோபத்தை காண்பீர்கள். நான் பகவான் பரசுராமர் அளித்த அஸ்திரங்களால் அகிலம் அனைத்தையும் அழித்து காட்டுவேன். இந்த அகிலம் அனைத்தும் அழித்து போகட்டும்.